இங்க பொன்னியுமே வந்து ஜிம்மில் ஸ்வேதாவை பார்த்த விஷயத்த சக்தி கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு சக்தியோட ரூமுக்கு வராங்க. உண்மையை சொல்ல போனால் இங்கே பொன்னி சொல்கிறத சக்தி மட்டும் தான் நம்புறாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவரும் சக்தியை மீட் பண்ணி இதை சொல்ல வருவாங்க. அப்போ சக்தியுமே வந்து இந்த பக்கம் ஸ்வேதாவை பற்றி சொல்லும்போது அந்த விஷயம் நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி எங்கள் பொன்னி சொல்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு தட்டி கழிக்கிற மாதிரி இருந்தாலும், ஆனால் பொன்னியுமே இங்கே பாருங்க சக்தி, நான் சொல்கிறத தெளிவாக கேளுங்க. இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுங்களால் அதிகப்படியான வெயிட்டை தூக்க முடியாது. சொல்லப்போனால் அவங்களால எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது. அவங்க ரொம்பவே ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஆனால் எப்படி இதெல்லாம் ஸ்வேதா பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஏதோ பொய் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்க பொண்ணு சொல்றாங்க. அப்போதான் இந்த பக்கம் சக்திக்குமே புரிய வருது. ஓஹோ, அப்படின்னா இவங்க வந்து பணம் பறிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பொண்ணுமே எங்க பாருங்க சக்தி, அன்னைக்கு ஒரு நாள் நான் சொன்னேன்ல, சுந்தர் இந்த மாதிரி தாசன் ஒருத்தட்ட கீழே இருந்து உனக்கு கொடுத்த பணம் பத்தாது அப்படின்ற மாதிரி ஃபோன் பேசிட்டு இருந்தாருன்ட்டு, எனக்கு என்னமோ அது இந்த ஸ்வேதாவோட அண்ணனை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சக்தியுமே என்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்க, ஆனா இங்க ஸ்வேதாவோட அண்ணன் பேர் தாஸ் கிடையாது, அவன் பேர் அருள் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பொண்ணுமே இங்க பாருங்க சக்தி, இந்த மாதிரி கர்ப்பமா இல்லாம அவங்க கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சாங்க அப்படின்னா பேரை மாத்துறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிர போகுது. சொல்லப்போனா அங்க தாஸ்ன்ற பேர்னால அவங்களுக்கு பிரச்சனை வருங்கிறதுக்காகவே இந்த பக்கம் வந்து அருள்ன்ற பேரை மாத்திருக்கலாம். அதே நேரம் ஸ்வேதான்ற பேர்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராதனால தான் அங்க ஸ்வேதான்ற பேரை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இந்த பக்கம் பொன்னி ரொம்பவே திறமையா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டுட்டு இருக்க சக்தியுமே உண்மையுமே பக்காவா யோசிச்சு, ஆமா பொன்னி, நீ சொல்ற விஷயம் எல்லாமே சிங்க் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ சொல்ற மாதிரி இந்த ஸ்வேதாவும் அந்த அருள்ன்றவனும் ஏமாத்தி பணம் கொடுக்குறவங்களா இருப்பாங்கன்னு எனக்கு டவுட் வருது அப்படின்ற மாதிரி சக்தி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து பொன்னியுமே, இங்க பாருங்க சக்தி, நீங்க டவுட் எல்லாம் படாதீங்க, அவங்க கன்ஃபார்மா ஏமாத்தி தான் பணம் முடுங்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி சுந்தர் ஏற்கனவே நம்மளோட கம்பெனியில நிறைய பணத்தை திருடி இருக்காரு. அதுவும் சமீப காலமா கிட்டத்தட்ட 15 லட்சம் வரைக்கும் திருடினது நமக்கு தெரியும். ஏன்னா அதை நீங்களும் நேரடியாக பார்த்துருக்கீங்க, நானும் அதை கவனிச்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ எதுக்காக சுந்தருக்கு 15 லட்ச ரூபா பணம்? சொல்லப்போனால் அந்த பணத்தை யாருக்கு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இந்த தாஸுக்கு தான் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த தாஸ் தான் இங்க சுந்தரை மிரட்டி உங்க வீட்டில் சொல்லிடுவேன் சொல்லி மிரட்டி பணம் முடிங்கிருப்பாங்க. இதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அப்பந்தான் இந்த பக்கம் வந்து சுந்தர் விஷயத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொன்னி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அடுத்த செகண்ட் இந்த பக்கம் சக்தியும், பொன்னி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் கால் பண்றான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே அவரோட போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாம, இங்க பாரு மச்சான், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இப்போ நான் ஒரு 2 பேரோட போட்டோ உனக்கு அனுப்பி வைக்கிறேன், அந்த 2 பேர் மட்டும் யாரு என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரியணும்டா அப்படின்ற மாதிரி அவரோட போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறாங்க. உடனே ஆப்போசிட்ல இருக்க அவருமே எதுக்காக இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சக்தி கிட்ட கேட்கிறப்போ சக்தியுமே, எனக்கு என்னமோ இவங்க 2 பேர் தான் இந்த மாதிரி நம்ம வீட்டில் குழந்தை காணாம போச்சு இல்ல, சிவானி பாப்பா கடத்தல் கேஸ்ல இவங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால தான் நான் உன்னை செக் பண்ண சொல்றேன், எனக்காக கொஞ்சம் செக் பண்ணி அவங்க யார் என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே எனக்கு எப்படியாவது சொல்லு அப்படின்ற மாதிரி இங்க சக்தியுமே ஒரு ஃப்ரெண்டுக்கு இங்க ஸ்வேதா தாஸோட போட்டோ அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ பொண்ணுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இந்த பக்கம் வந்து சக்தியை பார்த்து, சக்தி இவங்களோட போட்டோ எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ சக்தியுமே, என்ன பொண்ணி, என்ன சாதாரணமாக நினைச்சிட்டியா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. சொல்லப்போனால் இதுக்கு மேலே நம்ம வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நானும் பொறுப்பெடுத்து அந்த விஷயங்களை சால்வ் பண்ணுறதா என்னோட வேலையே. நம்ம வீட்டோட கேட்டில் ஆல்ரெடி நான் பார்க்கிங்காக செட் பண்ணி வச்சிருந்த கேமரால தான் இவங்களோட ஃபோட்டோ ஃபுட்டேஜ் எடுத்தேன். சொல்லப்போனால் இது என்னைக்காவது யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் அந்த ஃபுட்டேஜ் அப்படியே நான் கையில் வச்சிருந்தேன். இப்போ நீ சொன்னவன தான் இவங்க ஒரு தில்லுமுள்ளு பண்ணுறவங்கன்னு தெரிஞ்சிச்சு. இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கண்டிப்பாக இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே அந்த ஃபோட்டோஸை தன்னோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதே நேரத்தில் பொண்ணியுமே, எங்க பாருங்க சக்தி, கண்டிப்பாக இந்த விஷயத்தில் அத்தை மூலமாக 5 லட்ச ரூபா பணம் வந்து அங்கே தாஸ்க்கு போய் சேராமல் நம்ம பார்த்துக்கணும். அதனால நீங்கள் அத்தையை ரொம்பவே டீப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணையுமே வான் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டில் இருக்கிற சுந்தருமே, நம்ம எப்படியாவது பவானி கூட சேர்ற வேலையை பார்க்கணும். உண்மையை சொல்லப்போனால் பவானியோட மனசு ரொம்ப கல் மாதிரி இருக்கு, அதை கரைக்கவே முடியாது. ஆனால் ஜெயாத்த மூலமாக நம்ம கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால அதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரமே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பக்கம் எங்கள் சக்தியுமே இந்த ஸ்வேதா என்னதான் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஜிம்மில் போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு பொன்னி சொன்ன அதே அக்யூரேட் டைமுக்கு இந்த பக்கம் சக்தியுமே அடுத்த நாள் இங்கே ஜிம்முக்கு போகிறாங்க. அங்கே போய் இந்த பக்கம் ஸ்வேதாவை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இங்கே சக்தி போயிட்டு இருக்கும்போது கூட இங்கே ஸ்வேதாவுமே பயங்கரமாக வந்து டெட் லிஃப்ட் போட்டுட்டு இருக்காங்க. என்ன இது, இந்த பொண்ணு டெட் லிஃப்ட்லாம் போடுது, சொல்லப்போனால் இது ரொம்பவே வந்து ஹார்டாக இருக்குமே, இவ்வளோ வெயிட்டாக இருக்கிறத டெட் லிஃப்டை அசால்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எங்கள் சக்தியும் வந்து ரொம்பவே வெறப்பான்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த ஜிம்மோட இன்சார்ஜுமே வந்துட்டு, சார் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சக்தி கிட்ட கேட்குறாங்க. அப்போ சக்தியுமே இருந்துக்கிட்டு, ஒன்றும் இல்லை மேடம், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க லேடிஸு, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி வந்து டெட் லிஃப்ட்லாம் போட முடியுமா, அந்த மாதிரி போடுறதுனால ஏதோ இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே ஸ்வேதா தான் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இங்கே ஸ்வேதாவை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஜிம் இன்சார்ஜுமே, சார் இங்கே பாருங்க, நான் கிட்டத்தட்ட வந்து 13 இயர்ஸாக அந்த ஜிம் ஒர்க் அவுட்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எந்த ஒரு உமனுமே இப்படி இவ்வளோ அந்த அளவுக்கு வெயிட்லாம் தூக்க முடியாது. அதே நேரம் அப்படி அவங்க தூக்குனாங்கன்னா அந்த கர்ப்பமே கலைஞ்சு போயிடும். அப்படி இல்லைன்னா அவங்களோட அந்த உடம்பு ரொம்பவே பாதிக்கப்படும். அப்படி அவங்க தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கர்ப்பமா இல்லை, நடிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த ஜிம்மோட இன்சார்ஜுமே பக்காவாக இந்த பக்கம் சக்தி
கத்திட்டு சொல்றாங்க. இதை கேட்ட சக்தியுமே ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் டைரக்டா எங்க ஸ்வேதாவையும் ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தெரியாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரம் அடுத்த நாள் காலையில இந்த பக்கம் எப்பவும் போலயே சுந்தர் பிளான் பண்ண மாதிரி எங்க ஜெயாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, அத்தை உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், என் மேல இந்த தப்பு இருக்கு நான் ஒத்துக்கிறேன், பட் இருந்தாலும் நீங்க அந்த தப்பை வந்து என்னை மன்னிச்சப்படாது ஏத்துக்கணும், நீங்க தான் பவானிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி எங்க சுந்தருமே ஜெயாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஆனா ஜெயாவுமே, இங்க பாருங்க மாப்பிள்ள, எனக்கு இன்னுமே உங்க மேல நம்பிக்கை இருக்கு, இதுக்கு மேல நீங்க எந்த தப்பு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி எந்த தப்பு பண்ணாம இருந்தீங்கனாலே போதும், கண்டிப்பா உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவோம். அதே நேரம் இங்க பவானியோட மனசு ரொம்பவே மாறி போயிருக்கு, அது எப்படியாவது நம்ம சரி செய்யணும், அதை விட முக்கியமா இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜெயாவுமே ஒரு பார்க்கோட் அட்ரஸ் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் சுந்தருமே எதுக்காக அத்தை இங்க வர சொல்றாங்க, ஒருவேளை என்ன நேரில் மீட் பண்ணி பேச போறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பக்கம் டைரக்டா சுந்தருமே அங்க பார்க்குக்கு வந்துடுறாங்க. ஆனா அதே நேரம் இங்க எப்பவும் போல ஜெயாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சக்தியுமே ஜெயா வந்து 5 லட்ச ரூபா பணத்தை விட்ரா பண்ணதையும் அதே நேரம் இந்த பணத்தை எடுத்துட்டு இந்த பக்கம் அருள்ன்ற ஆளை பார்க்க போறதையும் கேள்விப்பட்டுட்டு இந்த பக்கம் பொன்னிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, பொன்னி இங்க பாரு, நம்ம நினைச்ச மாதிரியே எங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த தாசை பார்க்க போயிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாவது அந்த தாசை போய் பிடிக்கணும், நீ முதல்ல சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொன்னியை பியூட்டி பார்லர்ல போய் கூப்பிட்டுட்டு சக்தியுமே இங்க ஜெயா போற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க சுந்தர் போய் நின்றுட்டு இருக்கும்போது ஜெயாவும் அங்க வராங்க. ஜெயாவை பார்த்தோன்னே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சுந்தர் மன்னிப்பு கேட்கறாங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க ஏன்ட்டெல்லாம் மன்னிப்பு கேட்க தேவையில்ல, என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டு என் பொண்ணோட மனசை மட்டும் மாத்துங்க, இப்போதைக்கு வேற எதுவும் பண்ண வேண்டாம். முதல்ல இப்ப நான் வந்து உங்களை இங்க எதுக்குங்க வர சொன்னா, அருள்ன்றவனும் அவனோட தங்கச்சி ஸ்வேதாவும் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டா இந்த பிரச்சனை சால்வுக்கு வந்துடும், அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பக்கம் சுந்தரமே, அருளா, அது யார் அருள் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல ஸ்வேதாவோட பேரை கேட்ட உடனே, அப்பனா இது கண்டிப்பா தாசா தான் இருக்கும், அவன் தான் என்கிட்ட ஏமாத்தி பணம் கொடுக்குற மாதிரி இப்ப என்னோட அத்தை பிடுங்கணும் ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க அத்தை, நான் சொல்றத முதல்ல தெளிவா கேளுங்க, இந்த மாதிரி அந்த ஸ்வேதாவோட வயித்துல எந்த ஒரு குழந்தையும் வளரல, அவங்க வந்து ஏமாத்தி பணம் முடிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன ஏமாத்தி என்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் வரைக்கும் பிடிங்கிருக்காங்க, அதே மாதிரி உங்ககிட்டயும் ஏமாத்தி தான் படம் பிடுங்குறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த பக்கம் வந்து தாசும் ஸ்வேதாவும் வந்துடுறாங்க. அவங்க கரெக்டா சுந்தரை பார்த்த உடனே ரொம்பவுமே கோவப்படுற மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட சுந்தரமே, என்னடா நடிக்க வரியா, இந்த மாதிரி எங்க அத்தைக்கு எல்லாமே தெரியும், நான் உன்கிட்ட கொடுத்த பணம் வரைக்கும் எங்க அத்தைட்ட சொல்லி வச்சிருக்கேன், இந்த மாதிரி என்ன நடிச்சு ஏமாத்துற மாதிரி எங்க அத்தையெல்லாம் ஏமாத்த முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கிற விஷயத்த இன்னொரு பக்கம் சக்தியும் பொண்ணு நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப சக்தியோட போனுமே அடிக்குது. அங்க போன்ல இங்க சக்தியோட போலீஸ் ஃப்ரெண்டு கால் பண்ணி, இங்க பாரு சக்தி, நீ சொன்ன ஆளை பத்தி நான் விசாரிச்சுட்டேன், அந்த ஆள் பேர் வந்து உண்மையிலுமே அருள் கிடையாது, அவன் பேர் தாஸ் அப்படின்றதையும் சொல்றாங்க. இதை கேட்டவனுங்க சக்திக்கு கிட்டத்தட்ட 50% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சொல்லப்போனா இங்க அந்த சிவானி பாப்பாவை கடத்தினது இந்த தாஸ் தான் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருமே, இங்க பாரு சக்தி, அவன் சாதாரண ஆள் கிடையாது, இந்த மாதிரி நிறைய ஊர்களில் இந்த மாதிரி பணத்தை ஏமாத்தி கொள்ளையடிக்கிறவன், அது மட்டும் இல்லாம அவன் மேல 2-3 கடத்தல் கேஸ் வர இருக்கு, அவன் வந்து எல்லா கேஸ்லயும் தப்பிச்சு இந்த ஊர்ல வந்து சுத்திக்கிட்டு இருக்கான், நீ அவனை எங்க பார்த்தனாலும் சொல்லு, அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சக்தியுமே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, மச்சி நீ நேரா இந்த பார்க்குக்கு கிளம்பி வா, அவன் என் கண்ணு முன்னாடி தான் நிற்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சக்தியுமே தன்னோட ஃப்ரெண்டை போலீஸ் படையோட வர சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் இங்க தாசை பிடிக்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க சக்தியும் பொண்ணு இங்க மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. உள்ள வந்தது மட்டும் இல்லாம, என்ன தாசு ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க தாசை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப தாசுமே ஒரு நிமிஷம் மிரண்டு போய் நிற்கிறப்போ, சரி நீ இந்த மாதிரி ஏமாத்தி பணம் முடுங்குற ஓகே, ஏன்னா அந்த ஆள் தப்பு பண்ணிட்டான், அதனால நீ அந்த ஆளை ஏமாத்தி பணம் முடுங்கின, சரி இப்போ எங்க அம்மா கிட்டே பணம் வாங்குற ஓகே, ஆனா எதுக்காக சிவானி பாப்பாவை நீ கடத்தின அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து தாசை பார்த்து சக்தி கேட்கிறாரு. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் ஜெயாக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப சிவானி பாப்பாவை கடத்தினது இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. அப்ப தாசுமே, ஆமா எனக்கு சுந்தர் பணம் தரமாட்டேன்னு சொன்னா அவனை பயமுறுத்துறதுக்காக தான் அந்த குழந்தைய நான் கடத்தினேன், இப்பவும் சொல்றேன் ஒழுங்கா வந்து எனக்கு பணத்தை கொடுங்க, இந்த மாதிரி நீங்க நீ ஏமாத்துன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களை சும்மா விட மாட்டேன், கோர்ட்டு கேஸ் இழுத்து உங்களை நார் அடிச்சிருவேன், அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல யாருமே நிம்மதியா இருக்க முடியாது, அந்த குழந்தை வரைக்கும் நான் மறுபடியும் கடத்த ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தாசு சக்தி சுந்தர மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சக்தியுமே, இங்க பாரு தாசு, நீ யாரு என்னங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாம நீ ஒரு கடத்தல்காரன், இந்த மாதிரி ஊரா நீ ஏமாத்தி பணம் பிடிங்கிட்டு இருக்க விஷயம் வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாம நான் சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியா, இன்னொரு முக்கியமான விஷயம், உன்னோட தங்கச்சியோட வயித்துல இப்ப எந்த ஒரு கருவும் இல்லைங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்கிட்டு எங்க வீட்டுல இருக்க எல்லாரும் ஏமாத்தலாம், ஆனா எங்களை உங்களால ஏமாத்த முடியாது, நீ யாரு என்ன எங்க இருந்து வரங்கிற விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு உன்னை பிடிக்க வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க சக்தியும் சொல்றாரு. இப்படி அவர் சொல்லி முடிக்கவும் கரெக்டா சக்தியை சுத்தி 4-5 போலீஸ் வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து சுந்தருக்கும் ஸ்வேதாவுக்கும் என்ன பண்றதுனே தெரியல, மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஜெயாவுமே, சக்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம குடும்ப விஷயத்துல போலீஸ் கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சக்தியுமே ரொம்ப கோவப்பட்டு, நீங்க வாய மூடுங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜெயாவை சைலண்ட் பண்ணிட்டு, இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க, இவன் தான் எங்க வீட்டு குழந்தையை கடத்தினது, இவனை சும்மா விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாசையும் ஸ்வேதாவையும் போலீஸ்காரங்களை வச்சு பிடிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க சுந்தரமே, சக்தியா இது, சக்தியும் பொண்ணையும் சேர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி
அவருமே மிரண்டு போய் நிற்கிறாரு. அதே நேரத்தில் இங்கே சக்தியுமே உன்னை மன்னிச்சு விடுறேன், ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி சுந்தரை பார்த்து மிரட்டிடுறாங்க.